அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுரை பெத்தானியாபுரத்தில் சதீஷ்குமார் என்பவரை கும்பலாக சேர்ந்து தாக்கியிருக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. தனது வீட்டிற்கு செல்லும் பாதையில் இருந்த ஆக்கிரமிப்பை நீதிமன்ற உத்தரவுப்படி அகற்றியதால் ஆத்திரமடைந்த நபர் கும்பலாக சேர்ந்து சதீஷ்குமாரை தாக்கியிருக்கிறார். அவரது மனைவி மகள் கெஞ்சியும் கண்டுகொள்ளாமல் அவரை தாக்கிய நபர்களின் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்டன், என்ன நடந்தது? திலகவதி, மதுரையில் நீதிமன்ற உத்தரவுப்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட ஆத்திரத்தில் மனுதாரரை மனைவி பிள்ளைகள் முன்பாக கும்பலாக சேர்ந்து கொடூரமாக கட்டை மற்றும் கற்களால் தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்ட அந்த கும்பல் குறித்த சிசிடிவி காட்சி தான் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை காலவாசல் பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி சதீஷ்குமார் அவரது வீட்டிற்கு செல்லும் பாதையில் தனிநபரிடத்தில் வசந்தமுத்து மாரியம்மன் என்ற பெயரில் கோயில் உள்ளது. இதன் காரணமாக தனது வீட்டிற்கு செல்வதற்கான பாதை இல்லை என கூறி பலமுறை மதுரை மாநகராட்சியிடம் மனு அளித்து அதன் பின்பு நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தாக்கல் செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில்தான் கோயில் திருவிழாவானது கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற போது சதீஷ்குமார் இல்லத்திற்கு செல்லக்கூடிய 5 அடி அகல அந்த பாதையை முழுமதியாக அந்த தனி நபர்கள் ஆக்கிரமித்திருந்தார்கள். கடந்த 23ஆம் தேதி அந்த கோயில் திருவிழா நடைபெற்ற போது கோவில் நிர்வாகிகளாக இருந்த காசி மற்றும் அவரது உறவினர்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டோர் கும்பலாக வந்து சதீஷ்குமாரின் வீட்டு முன்பாக நின்று அவரை அவதூறாக பேசி கற்கள் மற்றும் கட்டைகளால் அவரை கடுமையாக தாக்குதல் நடத்தி 30க்கும் மேற்பட்ட கும்பல் அடாவடியில் ஈடுபட்ட அந்த சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனையடுத்து சதீஷ்குமார் காவல்துறைக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய கோவில் நிர்வாகிகளான காசி, அவரது உறவினர்களான ஸ்ரீராம், ஜெய் கணேஷ், பாலா உள்ளிட்டோர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.